45,000 ரூபாய்க்கு விலைக்கு விற்கப்படுகிறது. நறுமண பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. மூலிகை மருத்துவ குணம் கொண்ட ஒரு பயிராக அந்த வெட்டிவேர் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது. அநேகமாக இந்தியாவிலேயே சிறப்பு வாய்ந்த வெட்டிவேர் உற்பத்தி செய்கிற பகுதி இந்த கடலூர் கடற்கரை பகுதி. இந்த பகுதியில் அந்த தியாகவல்லி, குடிக்காடு, நொச்சிக்காடு பகுதிகளில் கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைப்பதற்கு கடந்த ஆட்சியில் ஒரு சில அரசியல்வாதிகள் நிலத்தை வாங்கி குவித்து வைத்திருப்பதால் அந்த நிலத்தை சிப்காட் அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வெட்டிவேர் அமைக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அபகரித்து சிப்காட் அமைப்பதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பகுதி வாழ்வதற்கு லாயக்கற்ற பகுதியாக இருக்கிற சூழலில் கடற்கரையை ஒட்டி இருக்கிற வாழ்வாதாரமாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்க்கையே அழிக்கிற வகையில் இந்த சிப்காட் அமைப்பதை தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போல பரங்கிப்பேட்டை தலைமையிடமாக கொண்டு இந்த கடற்கரை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம், எண்ணெய் எரிவாயு நிறுவனம் அனுமதி கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இருக்கிற குழுவிற்கு அந்த விண்ணப்பம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதனை தமிழ்நாடு அரசு துவக்க நிலையிலேயே நிராகரிக்க வேண்டும். ஹைட்ரோ கார்பன் எடுப்பதால் ஒட்டுமொத்த மீன்வளம் அழிந்து போகும். இங்கே இருக்கிற மீன்பிடி துறைமுகம் ரத்து செய்யப்படும். அங்கே மீனவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகும். ஒரு சில மீனவர்களுக்கு கூட இதில் புரியாத நிலை இருக்கிறது. ஏதோ ஏற்கனவே எண்ணெய் இயற்கை எரிவாயு எடுக்கிற பகுதிகளில் மீன்வளம் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிற செய்தி வதந்தியாகவும் அவதூறுகளாகவும் இந்த பிரச்சாரம் துவங்கி இருக்கிறது. ஆனால் ஹைட்ரோ கார்பன் என்கிற பேரழிவு திட்டம் கடல் முகத்துவாரத்தில் கடற்கரை பகுதிகளில் எடுக்க வருவார்களேயானால் பரங்கிப்பேட்டையிலிருந்து அநேகமாக சிதம்பரத்தில் இருந்து நீங்கள் கடலூர், பாண்டிச்சேரி வரையிலும் கடல்வாழ் மீனவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும். வாழ்வாதாரம் அழிந்து போகும். கடல் நீர், அங்கே வளரக்கூடிய கடல்வாழ் தாவரங்கள் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுத்தால் அழிந்துவிடும். கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்துவிடும். காற்று மாசு ஏற்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கு உரிமை இழப்பார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி ஹைட்ரோ கார்பன் பாதுகாக்கப்பட்ட பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக அறிவித்துத்தான் இந்த திட்டங்களை நிறைவேற்றுவார்கள். எனவே மீனவர்கள் இந்த திட்டத்தால் பாதிப்பு இல்லை என்கிற ஒரு தவறான தகவலை சிலரை வைத்து இங்கே பிரச்சாரம் செய்யப்படுவதாக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்தை அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசு தமிழ்நாட்டில் பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். எனவே நமது நொச்சிக்காடு, தியாகவல்லி, குடிக்காடு பகுதிகளில் வெட்டிவேர் உற்பத்தி செய்கிற, அதே போல அங்கே முந்திரி காடுகள் நிரம்ப இருக்கிற அந்த பகுதியில் சிப்காட் அமைக்கப்படுமே ஆனால் மண் மேடுகள் அகற்றப்படும், கடல் நீர் உள்ளே புகும், நிலத்தடி நீர் அபகரிக்கப்படும், விளைநிலங்கள் அபகரிக்கப்படும். மருத்துவ குணம் கொண்ட, மூலிகை குணம் கொண்ட நமது வெட்டிவேர் உற்பத்தி அடியோடு அழியும். விவசாயிய வாழ்வாதாரம் அழியும். நிலத்தடி நீர் அபகரிக்கப்படும். எனவே அங்கே சிப்காட் அமைப்பதை விரிவாக்க செய்வதை கைவிட வேண்டும். தமிழ்நாடு அரசு அதற்கான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வலியுறுத்தியும், வருகிற 26ஆம் தேதி கடலூரில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் பங்கேற்கிற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்க வேண்டும். இந்த பேரழிவு திட்டங்களை எதிர்த்து களமாடுவதற்கு அவர்களும் வர வேண்டும் என்று நாங்கள் அறைகோல் விடுகிறோம். இந்த பகுதியில் இந்த வெட்டிவேர் என்பது பிரசித்தி பெற்ற, உலக பிரசித்தி பெற்ற வெட்டிவேர் உற்பத்தியை அழித்துவிடக் கூடாது. அதற்கு தமிழக அரசு துணை போகக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். கடல் தண்ணியை உள்ள வராமல் தடுக்குது. அந்த தண்ணி சேமிக்கப்பட்டு இப்போ நம்ம பயன்படுத்துறோம். நாளைக்கு சிப்காட் அமைக்கிறேன்னு மணலப்புறா மட்டம் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக நிலத்த நீரும் பறி போயிடும். மழை பெய்கிற மழை தண்ணி கடலுக்கு போயிடும்.
இதெல்லாம் ரொம்ப இது இயற்கையான அமைக்கப்பட்ட அமைப்பு. இதை யாரும் உருவாக்க முடியுமா? அரசாங்கம் நினைச்சா உருவாக்க முடியுமா? இல்லை நம்மளே நினைச்சாலும் இந்த இயற்கை அமைப்பு உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. நம்ம இன்னும் சுனாமிக்கு பிறகு நாம இந்த அலையாத்து காடுகளை உருவாக்கணும்னு சொல்றோம். எங்கேயாவது உருவாக்கியிருக்காங்களா? அலையாத்து காடு ஏற்கனவே இயற்கையா இருந்த இடத்துல இருக்கு. இல்லாத இடங்கள்ல அலையாத்து காடு இருந்த இடத்துல பாதிப்பு குறைவு சுனாமியில. ஆனா இதுவரையிலும் நம்ம எவ்வளவு கடும் முயற்சியில எடுத்துட்டு வந்து எந்த இடத்துலயும் அலையாத்து காடுகளை உருவாக்க முடியல. அதனால இருக்கிற இயற்கை அமைப்பை அழிச்சிட்டோம்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை பாதிச்சுட்டு. எவ்வளவு அழகா இருக்கு. நான் அந்த பகுதிக்குள்ள நீ தான் வந்திருக்கேன். எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு மன நிம்மதியா இருக்கு. நாங்களும் டெல்டாவில் தான் வாழ்றோம். ஆனா எங்க டெல்டா பகுதி இப்படி இருக்காது. இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியா ஒரு கடற்கரை ஓரத்துல இப்படி ஒரு நல்ல தண்ணீர் டெல்டாவில் கிடையாதுங்க. திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பகுதி, மயிலாடுதுறை மாவட்டம் நிலத்தடி நீரே கிடையாது. கோரமண்டல் நிறுவனம் இங்கே கெமிக்கல் தொழிற்சாலை வைக்கப்பட்டு நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது. தற்போது பல்வேறு உரங்கள் தயாரிக்கிறோம் என்கிற பேரில் நிலத்தடி நீரை முற்றிலும் அபகரிப்பதால் இது குடிநீருக்கு லாயக்கற்ற நிலையில் இந்த கிராமத்தில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து உரிய ஆய்வுகள் நடத்தி அந்த ஆலையை தடை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். விவசாய அமைப்புகள் ஒன்று கூடி அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். இந்த மக்களை பாதுகாப்பதற்கு இந்த மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அரசியல் கட்சிகள் அதில் பங்கேற்று ஆதரவளிக்க வேண்டும். இந்த பேரழிவு திட்டங்களை எதிர்க்க வேண்டும். காரணம், நெய்வேலியில் சாகுபடி நிலப்பரப்பு, குடியிருப்பு பகுதி குறைந்து வருகிறது. மக்கள் அகதிகளாக வெளியேறக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே மக்களை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கோடு நடத்தப்படுகிற இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சிகளும் அது பங்கேற்று ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். கடற்கரை அரிப்பு பகுதிகளை பாதுகாக்க, கடற்கரைகளை அரித்து கடல் நீர் உள்புகுவதை தடுப்பதற்கான ஒரு திட்டம். அந்த திட்டம் மக்களுடைய கருத்தறிந்து அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அந்த திட்டத்தில் மக்களுக்கு எதிரான பாதகமான செயல்கள் இருக்குமேயானால் அதை போக்குவதற்கு மக்களுடைய கருத்தறிந்து திட்டம் செயல்படுத்த வேண்டும். தவிர மக்கள் கருத்தறியாமல் ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிற போது மக்களுக்கு அச்சுணர்வு ஏற்படுவது வாடிக்கையான ஒன்று. அது குறித்து அரசு தான் தெளிவுபடுத்தும். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.